மாறும் இந்த உலகில் மேன்மைக்கா பஞ்சம். சிலர் பணத்தை மேன்மைப்படுத்தி பேசுவார்கள். குணத்தை மேன்மைப்படுத்துவோரும் உண்டு, அறிவியலை மேன்மைப்படுத்துவோரும் உண்டு, ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் மேன்மைப்படுத்துவோரும் உண்டு, ஞானத்தை மேன்மை பாராட்டுவோரும் உண்டு, சம்பத்தை மேன்மை பாராட்டுவோரும் உண்டு, உணவை மேன்மை பாராட்டுவோரும் உண்டு, உபவாசத்தை மேன்மை பாராட்டுவோரும் உண்டு. இயற்கை தொடங்கி செயற்கை வரைக்கும், அணு துவங்கி அண்டம் வரைக்கும், இப்புவி துவங்கி வானம் வரைக்கும் மேன்மை பாராட்டவும் பஞ்சமில்லை, மேன்மை பாராட்டுவோருக்கும் பஞ்சமில்லை. இருப்பினும் இந்த மேன்மைகள் எல்லாம் ஓர் நாள் மாறிடும், அழிந்தும் போய்விடும். இவைகளுக்கு மத்தியில், ஆம், இல்லாமல் போகும் இந்த இன்பங்களுக்கு மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஒருவர் நமக்கு உண்டு. கடலை பிளந்தவர், காற்றை அதட்டியவர், நதியை வெட்டாந்தரையாக்கினவர், கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தியவர், எளிமையானவர்களின் தகப்பன், ஏழைகளின் ஆறுதல், பாவிகளின் சிநேகிதன், பல ஆயிர நாமங்களை கொண்டவர். யார் இவர்? வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. துதிகளில் வாசம் செய்கிறவர், மகிமைக்கும் கனத்திற்கும் சொந்தக்காரர், அனைத்தையும் ஆளுகை செய்யும் சர்வ வல்லவர். உலகம் ஒதுக்கியவைகளை சேர்த்து கொண்டு உடைக்கப்பட்டவர்களை உருவாக்கி, சாம்பலை சிங்காரமாக்கி, புழுதியை மகிமையாக்கி, தகுதியில்லாதோரை எல்லாம் தம்முடைய இரத்தத்தால் தகுதிப்படுத்தி, மரித்து போனோரை எல்லாம் தம் மரணத்தினால் இன்று உயிர்ப்பித்து, அவருக்கே உரிய அந்த ஜீவனுக்கு எம்மை போன்ற ஏதுமில்லாதோரையும் நித்தியத்திற்கு சொந்தமாக்கினாரே. எதை மேன்மை பாராட்டுவேன்? ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ரதங்களையும் குதிரைகளையும் குறித்தா, வெள்ளியையும் பொன்னையும் குறித்தா? அல்ல. சகல நாட்களிலும் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து வாழ்கின்ற ஜீவ தேவனை குறித்தல்லவோ மேன்மை பாராட்டுவேன். மண்ணுக்கு ஜீவனை கொடுத்தவரை அல்லவா உயர்த்திடுவேன். எங்கோ ஓடிக்கொண்டிருந்தவளின் ஓட்டத்தை மாற்றி துதிக்க செய்தவரை அல்லவா புகழ்ந்திடுவேன். ஆம், எங்களுடைய மேன்மையும் மேன்மை பாராட்டுதலும் ஜீவ தேவனை குறித்தே, சர்வ வல்லவரை குறித்தே. இன்றும் அவராலே இவள். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து